தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. விருச்சிக ராசி, விசாக நட்சத்திரம், சனி வக்ர பயிற்சி. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி வக்ரம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாகிறார், பூர்வ புனி ஸ்தானத்தில். என்ன நட்சத்திரம் அப்படின்னாக்கா, ரேவதி நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலேருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 2ஆம் பாதம் வரைக்கும். இந்த 2 நட்சத்திரமும், ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது ராசிக்கு 8ஆம் அதிபதி நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம், அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரம், அவயோகம் செய்யக்கூடிய அந்த கிரகம் புதன். அந்த புதனோட நட்சத்திரத்தில் வக்ரமாகிறார். அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த சனியோட நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா ராசிக்கு 3ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் 4 கூடைய கிரகம். இந்த ராசிக்கும் லக்னத்துக்கும் நன்மை செய்யாத 2 நட்சத்திரத்தில் 2 நட்சத்திராதிபதியும் நன்மை செய்ய மாட்டாங்க. இந்த சனி பகவான் வக்ரமாகிறது. இப்போ விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? குருவுடைய பார்வை இருக்குது. அவர் நல்லது செய்கிறாரு இல்லை, அது அப்புறப்பட்ட கதை. ஏன்னா அந்த வக்ரமாகக்கூடிய நட்சத்திரம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அஷ்டமாதிபதியோட நட்சத்திரம், அது 8ஆம் அதிபதியோட நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் சனியுடைய பார்வையில் இருந்துச்சுன்னா, சனி நகரக்கூடிய இடத்துல இருந்துச்சுன்னா ஒரு சில சிக்கலை கொடுக்கலாம், வேலை ரீதியாக ஒரு சில பாதிப்பு கொடுக்கலாம். 2023லேருந்து 24, 25, இப்போ தான் 26 தான் ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கு இந்த விருச்சிக ராசிக்கு. அதுக்குள்ளே இது மாதிரி நெகட்டிவான பதில் சொன்னால் எப்படி அப்படின்னு கேட்கலாம். நெகட்டிவான பதிலெல்லாம் கிடையாது. ஏன்னா குரு பார்வை இருக்குது. அஷ்டமாதிபதி நட்சத்திரத்துக்கு அதில் கிரகம் வக்ரமாகிறாருனாக்கா சனி பகவானுக்கு குரு பார்வை இருக்குது. அந்த வீடு கொடுத்த கிரகம் 9ஆம் பார்வையாக குரு பார்க்குறார். அந்த நட்சத்திராதிபதி, அதாவது சனி பகவான் இருக்கார் இல்லையா, உத்திரட்டாதி நட்சத்திராதிபதி, அவர் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்ய மாட்டார். ஆனால் குருவுடைய நட்பு கிரகம். எப்படி பார்த்தாலும் இந்த சனி வக்ர காலங்கள் அப்படிங்கிறது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. 4.5 மாதம் 138 நாட்கள் ஒரு சில தடை வரலாம். ரொம்ப வேகமாக போயிட்டு இருந்தீங்க, ஸ்லோ ஆகிருக்கும், அவ்வளோதான். மற்றபடி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தடையெல்லாம் இருக்காது. அவயோகம் செய்யக்கூடிய பலன்களும் கிடையாது, அதாவது கஷ்டப்படக்கூடிய பலன்களும் கிடையாது. 4ஆம் அதிபதி வக்ரமாகிறதுனால வேலையில் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கலாம், அதிகப்படியான வேலை பலுவு கொடுக்கலாம். நிறைய வேலை செய்கிற மாதிரி, இல்லைனா ரொம்ப தூரம் போயிட்டு வேலை செய்கிற மாதிரி. வேலை தேடிட்டு இருக்கீங்கன்னாக்கா அந்த வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும், ஆனால் கிடைச்சிரும். அது மாதிரி தடை தாமதங்களை கொடுத்து வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தசாபுத்தி ரீதியாக பார்த்தோமானால், இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது குருவுடைய நட்சத்திரம். இதன் 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கும். அப்போது தசாபுத்தி அப்படிங்கிறது 4 வருடம் தான் இருக்கும். அந்த 4 வருடத்தில் 3 வருடம் நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். 3 வருடங்கள் குரு தசை நடந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 3 + 19 22. 22 வயசு வரைக்கும் சனி தசை நடக்கும். இப்போ சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள், நான் எப்பவுமே படிக்கிற காலகட்டம் 16 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் நான் எடுத்துப்பேன். விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு படிக்கிற காலகட்டம் எப்படி இருக்கும்? குரு நல்லா இருக்கார், நல்ல அமைப்பில் இருக்கார். இப்போ 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். உச்ச குரு, ராசிக்கு குரு பார்வை இருக்குது. அருமையாக இருக்கும். படிப்பு அப்படிங்கிறது சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலம். நீங்கள் எதை பற்றியும் பயப்பட தேவையில்ல, நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய அரியரெல்லாம் வச்சுருந்தா கூட அதெல்லாம் இப்போ கிளியர் ஆகும். மனசு சார்ந்த பிரச்சனைகள், மன அழுத்தத்திலேருந்து வெளியே வருவீங்க. எந்த தடையும் கிடையாது. இப்போ சனி வக்ரமாகிறாரு, பரவாயில்ல இருக்கட்டும், அது பெரிய பாதிப்புகளை கொடுக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான், படிக்கிற காலகட்டத்தில் படிச்சிருங்க. இந்த விருச்சிக ராசிக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய தசைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது, உங்கள் சுய ஜாதகம் சொல்லணும். ஒரு சிலருக்கு அவயோக தசையாக இருக்கலாம். இப்போ ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தசையாக இருந்துச்சுன்னா உங்கள் சுய ஜாதகத்தில் அவங்களுக்கெல்லாம் என்ன ஆகுனாக்கா, அந்த படிக்கிற காலகட்டத்தில் காலவாரி விட்டுரும், எப்படியாவது படிப்பை தடை பண்ணி விட்டுரும். கெட்ட பழக்க வழக்கங்கள், நண்பர்கள் சகவாசம் சரி இருக்காது, லவ் அது மாதிரி அதெல்லாம் போவாங்க. இது மாதிரிலாம் போனாங்கனாக்கா அவங்களுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டைம் சரியில்லை, பேட் டைம் அப்படின்னு சொல்லலாம். அந்த டைம் இப்போ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நல்லா படிச்சிட்டிங்கனாக்கா, நல்ல இடத்துல போயிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது பெரிய பொருளாதாரத்தை கொடுத்துச்சுனாக்கா உங்களுக்கு கஷ்டப்படுத்த முடியாதுல்ல. அப்போ என்ன பண்ணுன்னா, இது மாதிரி டைமில் தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை கொடுக்கும். படிக்கிற காலகட்டத்தில் தான். படிக்கிற காலகட்டத்தில் உங்களை திசை மாற்றி விட்டுடுச்சுனாக்கா திரும்ப அந்த பாதைக்கு வர்றதுக்கே லேட் ஆகும். அப்போ எல்லாமே காலதாமதத்தோடு தான் நடக்கும். அதனால் இது மாதிரியான பழக்க வழக்கங்களில் இல்லாமல் படிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை படிச்சிடுறது நல்லது. 20-25 வயசு வரைக்கும் எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு படிச்சிருங்க. கடன் வாங்கியாவது படிச்சிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லபடியாக இருக்கும். 22 வயசுக்கு மேலே 39 வயசு வரைக்கும் புதன் தசை. புதன் இந்த ராசிக்கு 8ஆம் அதிபதி தசை.
நான் ஏற்கனவே படிப்பு பற்றி அதிகமாக சொன்னேன் இல்லையா, எல்லா வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சில பேருக்கு வந்து போர் அடிக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. இந்த 8ஆம் அதிபதி தசையில் நம்ம தப்பிக்கணும். எப்படி பார்த்தாலும் இந்த முக்கூட்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், புதன், சூரியன் 3 ஒன்றா சுற்றிக்கினே இருக்கும். இது 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் உக்காண்டார்னு வச்சுங்களேன். அந்த புதன் உங்களுக்கு மறைமுக சுப தொடர்பு. இது வந்து கெடுக்க முடியாத அமைப்பு. ஒரு நல்ல நட்சத்திரத்தில் உக்காண்டார்னா பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது. இதுவே ராகு கேதுவோட சுபத்துவம் இல்லாமல் அவயோகம் செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் இது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். நிறைய வந்து உங்களுக்கு மன உளைச்சல்களை கொடுக்கும். நம்ம வந்து ஏதோ வாழ்ந்துட்டுருக்கோம், ஏதோ உயிரோடு இருக்கோம், அவ்வளோதான். அது மாதிரியான கஷ்டங்களை கொடுக்கும். வேலையில் சரியாக உயர்வுகள் கொடுக்காது. அதனால் நீங்கள் படிக்க வேண்டிய வயசில் படிச்சிட்டிங்கனாக்கா ஒரு நல்ல பொசிஷனில் போய் உக்காந்துடலாம். உக்காண்ட பிறகு எவ்வளோ கஷ்டத்தை கொடுத்தாலும் தாங்கிக்கலாம். இந்த மாதிரி அவயோக தசைகள் வரும்போது, அதுலேயும் அஷ்டமாதிபதி தசைலாம் சொல்லவே தேவையில்ல. எங்கே கெடுக்குன்னே சொல்ல முடியாது, எப்படி அது கஷ்டத்தை கொடுக்குன்னே சொல்ல முடியாது. அது மாதிரியான கஷ்டங்கள்லாம் கொடுக்கும். நிறைய தடைகளை ஏற்படுத்தும். ஒரு நல்ல வேலை கிடைக்காது. உங்களை விட படிப்பு கம்மியாக இருக்கிறாங்க இல்லையா, குவாலிஃபிகேஷன் கம்மியாக இருக்கிறவங்கலாம் நல்லபடியாக போயிடுவாங்க, நல்ல ஒரு முன்னாடி போயிடுவாங்க. இன்னொன்று வந்து உங்களை வேலை வாங்குவாங்க. ஒரு சில அவமானங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும். அதனால் இது மாதிரியான டைம் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போ சனி வக்கர காலத்தில் உங்களுக்கு வந்து அஷ்டமாதிபதி நட்சத்திரத்தில் தான் இந்த சனி பகவான் வக்கரமாகிறார். நீங்கள் வார்த்தைகளில் கொஞ்சம் கவனம் தேவை. சொந்த பந்தங்களில் கொஞ்சம் நெருக்கடிகளை கொடுக்கும். இன்னொன்று கணவன் மனைவி உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். அதிகபட்சமான ஒரு வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகளாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த டைமில். மற்றபடி வேலை வாய்ப்பு நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் மாறும். ஏன்னா 4ஆம் அதிபதி தான் வக்கரமாகிறாரு. இது வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை மாற்றங்கள் உண்டு. வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணிங்கன்னா இப்போ கிடைக்கும். இருந்தாலும் முயற்சிகளை அதிகமாக போடுங்க. தடைகளை கொடுக்கக்கூடிய காலம். ஆல்ரெடி 3 வருஷம் கஷ்டப்பட்டீங்க 23லேருந்து. 8ஆம் இடத்துலேருந்து குரு 9ஆம் இடத்துக்கு வந்த பிறகு சிறப்பாக இருக்குது. இப்போ நல்லாவே இருக்குது இந்த விருச்சிகத்துக்கு. இப்போ தான் நல்லபடியாக ஓடிட்டுருக்கீங்க. இப்போ தான் நல்லபடியாக ஒரு வேலை அமைஞ்சிருக்கு. அந்த வேலை நல்லாயிருக்கும். அந்த வேலையில் நல்ல ஒரு பேரு புகழ் கிடைக்கும். வக்கர காலம் பெருசாக உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாது. பெரிய கெடுபலன்களை கொடுக்காது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்களா, இப்போ கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. மற்றபடி உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் பார்க்கக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பாவ கிரகங்கள், அதாவது லக்ன அவயோகர்கள் இல்லை ராசிக்கு அவயோகம் செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்துச்சுன்னா இப்போ 4.5 மாதத்துக்கு திருமணம் கொஞ்சம் தள்ளி போவோம், தடையாக இருக்கும். மற்றபடி அந்த பாவ கிரகமோ அவயோகம் செய்யக்கூடிய கிரகமோ இல்லைனாக்கா உங்களுக்கு பாதிப்புகள் இல்லை, நல்லாவே இருக்கும். அந்த திருமணம் சார்ந்து நீங்கள் முயற்சிகளை எடுக்கலாம், வெற்றி வாய்ப்புகளை பார்க்கலாம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் கொஞ்சம் கவனமாக தொழில் பண்ணுறது நல்லது. எல்லாமே நல்லாயிருக்கும், பரவாயில்ல. இந்த பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டில் போகிறது அதெல்லாம் வேண்டாம். வேலையை மட்டும் கரெக்டாக பாருங்கள். வேலையில் வந்து நல்லாயிருக்கும், உயர் பதவி கிடைக்கும், ப்ரொமோஷன், அதாவது இடமாற்றங்கள் அது மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வரைக்கும் முயற்சி பண்ணிட்டு இருந்தால் கிடைக்கும். இல்லை நல்லபடியாக போகுதுனாக்கா நல்லபடியாக போகும். தடை தாமதங்கள் கிடையாது. நல்ல முடிவு எடுப்பீங்க. இப்போ வந்து குரு பார்வை ராசிக்கு இருக்கிறது அப்படின்றதுனால இப்போ தெளிவான எண்ணங்கள் இருக்கும். ஆன்மீகம் சார்ந்து நல்ல ஒரு எண்ணங்கள் இருக்கும், முன்னேற்றங்கள் இருக்கும். 40 வயசுக்கு மேலே 46 வயசு வரைக்கும் கேது தசை. கேது உங்கள் ராசிக்கு கேது பகவான் எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டு அதிபதியோட பலன்களை தான் அது கொடுக்கும். அந்த வீட்டு அதிபதி சரியில்லை, அதாவது அவருக்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் நிறைய கஷ்டங்களை கொடுத்துட்டு வரும். ஒரு சிலருக்கு வந்து கேது தசை கஷ்டத்தை கொடுத்துட்டு வருதுன்னா அந்த வீடு கொடுத்த கிரகம் சரியில்லை அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா அந்த கேது தசை ஆரம்பிச்சதுலேருந்தே எனக்கு வேலை போச்சுங்க, வேலையில் பிரச்சனை, வேலை வந்து சரியாக அமையலை. இப்போ ஏதோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, விருச்சிக ராசிக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் வந்து சரியில்லாத சூழ்நிலை நடக்குது அப்படின்னாக்கா இப்போ இந்த சனி வக்கர காலத்தில் ஓரளவுக்கு வேலை மாற்றங்களை கொடுக்கும். வேலையில் வந்து நல்ல ஒரு எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும். இது வரைக்கும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை ட்ரை பண்ணால் சரி, இதெல்லாம் கிடைக்கும். இப்போ வந்து குரு பார்வை இருக்குது. இந்த சனி பகவானுக்கு வக்கரமாகக்கூடிய கிரகத்துக்கு குரு பார்வை இருக்குது. இப்போ சனி பகவானுடைய பார்வையில் இந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த கிரகம் இருந்தால், இல்லை கேது பகவானே இருந்தால் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அது மட்டும்தான். சனி பகவான் பார்வையில் எதுவுமே இல்லைனாக்கா பிரச்சனையே இல்லை, நல்லாவே இருக்கும். அந்த கேது தசையில் குடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கடன் பிரச்சனை தீரும். மன உளைச்சல்கள் எதனா இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து தீரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள்லாம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு போகும். அதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்காதீங்க. அடுத்து சுக்கிர தசை 46 to 66 வயசு வரைக்கும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கிரன். இந்த ராசிக்கு சுக்கிரன் 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். சுக்கிர தசை ஓகே, விரையாதிபதி 7ஆம் அதிபதி நியூட்ரல் அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி லக்னத்துக்கு யோகராக வந்துட்டா சுக்கிரன் நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கண்டிப்பாக கொடுத்துரும். நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கொடுக்கும். இன்னொன்று, வீடு கொடுத்த கிரகம் சரியாக இருக்கணும். எந்த வீட்டில் அந்த சுக்கிர பகவான் இருக்கோ அந்த வீடு கொடுத்த கிரகம் ஆட்சி உச்சத்தில் இருக்கிறது, நல்ல சுபத்துவமாக இருக்கிறது, அது மாதிரி இருந்தால் இந்த சுக்கிர தசைங்கிறது சிறப்பு.
அது மட்டும் இல்லாமல் அந்த நட்சத்திராதிபதியும் இந்த சுக்கிர பகவானுக்கு மறையாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை இந்த டைமில் பார்க்கலாம். அருமையாக இருக்கும். இப்போ வேலை வாய்ப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கும்ப லக்னம், மிதுன லக்னம், கன்னியா லக்னம், தனுசு லக்னம், இந்த 4 லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை பிரச்சனை கண்டிப்பாக போயிட்டுருக்கும். இதுக்கு முன்னாடி அந்த வேலை பிரச்சனை தீரும். இப்போது வேலை மாற்றங்கள் கன்ஃபார்மாக உண்டு. விசா சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சில பேருக்கு இருக்குன்னாக்கா அதெல்லாம் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணம் சார்ந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுவும் மாறும். இந்த சுக்கிரதசையில் நிறைய பேருக்கு வந்து திருமண உறவுகள் வந்து பிரிஞ்சிருக்கு, ஏமாற்றங்களை அதிகமாக கொடுத்துருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கணும் சுக்கிரதசையில் மட்டுமே. ஏன்னா இது 46 வயசில் வரக்கூடிய சுக்கிரதசை, 46 to 66. இதெல்லாம் வந்து இந்த சுக்கிரதசைங்கிறதுனாக்கா ஒரு சென்டர் பகுதியில் வருதுன்னு வச்சிங்களேன். திருமணம் ஸ்டார்டிங் கிடையாது, ஆல்ரெடி திருமண வாழ்க்கையில் இருப்பீங்க. இதெல்லாம் வந்து கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபாடு வராமல் பார்த்துக்கிறது நல்லது. சுக்கிரதசை எப்பவுமே இது 7ஆம் அதிபதி தசை. மறைவு ஸ்தானத்தில் இருந்துச்சுன்னா நிறைய பிரச்சனைகளை இந்த வக்கர காலங்களில் கொடுக்கும். இப்போ குரு பார்வை ராசிக்கு இருக்குது, பரவாயில்ல. குடும்ப வாழ்க்கை, பொருளாதாரம் அதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அடுத்து வந்து சூரிய சந்திர செவ்வாய் தசைகள். ஏன் இந்த 3 தசைகளை நான் சேர்த்து சொல்கிறேன்னா இது எல்லாமே யோகத்தை கொடுக்கக்கூடிய தசைகள். 66 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் வரும். அருமையான தசைன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து யோகத்தை செய்யக்கூடிய தசைன்னு சொல்லலாம். என்ன ஒன்று, சந்திரன் மட்டுமே இங்கே நீசமாக இருந்து தசை பண்ணுவார். அந்த நட்சத்திராதிபதி மட்டும் பார்க்கணும். ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் அப்படின்றதுனால பெருசாக கெடுபலங்கள் கிடையாது. சூரியன் வந்து 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். தொழில் செய்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ என்னென்னா இந்த சந்திரனை தவிர்த்து சூரியன் செவ்வாய் இந்த 2 கிரகங்கள், இன்னொன்று புதன் எப்படியும் வந்து சூரியனோட தான் சுற்றிட்டே இருக்கும். சுக்கிரனும் அங்கே தான் இருப்பார், பக்கத்துலேயே தான் இருப்பார். இப்போ மீன ராசியில் ஒரு சில பேருக்கு இருக்கலாம். இந்த வயது காலகட்டத்தில் இப்போ சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள் நடக்குதுன்னா இந்த காலகட்டத்தில் இந்த 3-4 கிரகங்கள் மீன ராசியில் இருந்தால், அப்படி இல்லைனாக்கா சனி பார்க்கக்கூடிய இடம் ரிஷபத்தில் இருந்தால், இன்னொன்று கன்னியா ராசியில் இருந்தால், அடுத்து தனுசு ராசியில் இருந்தால், இந்த 4 இடங்களில் இந்த 4 கிரகங்கள் 3 கிரகங்கள் சேர்க்கை இருந்துச்சுனாக்கா ஒரு சில நெருக்கடிகளை கொடுக்கும். வேலையில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் செய்கிறீங்களா கொஞ்சம் கவனமாக இருங்க. உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொன்று உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருங்க. போக்குவரத்தில் கவனமாக இருங்க. எதுவுமே நெகட்டிவ் கிடையாது. நீங்கள் கவனமாக இருந்துட்டிங்கனாக்கா ஒரு சில வீண் விரயங்கள், ஏமாற்றங்கள் சந்திக்காமல் இருக்கலாம். வேலையில் பிரச்சனை வராமல் இருக்கும். இன்னொன்று தேவையில்லாத வார்த்தை விட்டுட்டு ஏதாவது ஒரு சிக்கலில் மாட்டுறது அது மாதிரி இல்லாமல் இருக்கும். மன அழுத்தத்தை கொடுக்கும். இந்த மன அழுத்தத்தில் என்ன பேசுகிறோம், என்ன பழகிறோம், என்ன சொல்கிறோம் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அதனால் வார்த்தைகளில் கவனம் தேவை இந்த டைம் மட்டும். மற்றபடி இந்த சனி பார்க்கக்கூடிய இடத்துல இல்லை சனி இருக்கக்கூடிய இடத்துல எந்த கிரகமும் இல்லை, வேறு ஏதோ கிரகம் இருக்குது, அப்போ உங்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும். நீங்கள் பயப்படவே தேவையில்ல. இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 3 தசைகளும், ஏன்னா சந்திரன் மட்டுமே இங்கே நீசமாகி, அதாவது விசாக நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால குருடைய நட்சத்திரம் அதுவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இதில் வந்து அந்த நட்சத்திராதிபதி பார்க்கணும். இப்போ குரு நல்லா இருக்கார். இப்போ குரு வந்து இப்போ வந்து உச்ச வீட்டிலேருந்து இந்த வீட்டை பார்க்குறார். சுபத்துவம், அருமையான டைம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய டைம். இந்த விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு தசாபுத்தி ரீதியாக சனியுடைய வக்கர காலங்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.